அரசு ஊழியர்கள் முதல் அனைத்து தரப்பு மக்களும் திமுகவை வீட்டிற்கு அனுப்ப முடிவு செய்துவிட்டார்கள் என்று முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் சார்பில் மதுக்கரை மார்க்கெட் பகுதியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன் தலைமையிலும் மதுக்கரை நகர கழக செயலாளர் சண்முகராஜா முன்னிலையிலும் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி, கழக இலக்கிய அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகை செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, காவல்துறை எந்த வேலைகளையும் செய்வதில்லை என்றும் காவல்துறை திமுகவினரை காப்பாற்றுவதற்கான வேலைகளை மட்டும் செய்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு திமுக ஆட்சியில திட்டங்கள் வருவது மட்டும் கிடையாது, சட்ட ஒழுங்கு செய்வது தெரியல. இன்னைக்கு காவல்துறை இருக்கக்கூடிய போலீஸ் இன்ஸ்பெக்டர், DSP, SP எல்லாம் என்ன பண்றாங்க? எந்த வேலை செய்யறது இல்ல. பொய் வழக்கு போடுறத வேலையே. நீ பொதுமக்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறீங்க, என்ன பண்றீங்க? திமுக கடந்தா போய் பிடிக்க வேண்டியதானே, பிடிச்சி கேஸ் போட உள்ள அரெஸ்ட் பண்ணி உள்ள வையே. நீ பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, நீ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்க பார்த்தாலும் பாலியல், எங்க பார்த்தாலும் திருட்டு. எந்த இன்ஸ்பெக்டர் போலீஸும் வேலை செய்யறது இல்ல. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறானுங்க. அதிமுக ஆட்சி இருக்கும்போது காவல்துறை மரியாதை நடத்தணும். எவ்வளவு மரியாதை கொடுத்தோம்? சுயமா நடத்துறீங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறான். உங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாமே கஞ்சா விற்கிறான். தயவு செஞ்சு மனசாட்சியோட வேலை செய்யுங்க. மக்கள் வரி பணத்தை சம்பளம் வாங்கக்கூடிய போலீஸ் மனசாட்சியோட வேலை செய்யுங்க. எங்க போனாலும் இன்ஸ்பெக்டர் தாயா, எங்க போனாலும் DSP தானே டிரான்ஸ்பர் பண்ணிட்டு போறான். என்ன பண்ண முடியும்? வேலை எடுக்க முடியாது. தயவு செஞ்சு வேலை செய்யுங்க, மனசாட்சியோட வேலை செய்யுங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு திமுக ஆட்சியை ஒட்டுமொத்த மக்கள் வெறுத்துட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு யார் ஓட்டு போட தயாரில்ல. ஏழைகள், நடுத்தர வர்க்கம், விவசாயிகள், தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள் எப்பவுமே ஓட்டு போடக்கூடிய அரசு இந்த ஆட்சி வேண்டாங்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி வேண்டாங்கிறாங்க. தமிழ்நாட்டு முழுவதும் ஒரே குரல், எடப்பாடியார் எப்ப முதலமைச்சர் வருவார், மீண்டும் விடுபட்ட திட்டங்களை தருவார், மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். எழுதி வச்சுங்க. நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க, எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். முன்னதாக திமுக, அமமுக உட்பட பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகிய 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதையடுத்து புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழாவையொட்டி நடைபெற்ற கிரிக்கெட் போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு வெற்றி கோப்பைகளையும் கிரிக்கெட் வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களையும் அவர் வழங்கினார். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.